ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும் அப்படின்னு தெரியுங்களா? ஈக்விட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கோமே, அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியுமா? இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்விட்டினா என்ன, இது டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, இதோட மெயின் பர்பஸ் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்க. சிம்பிளாக ஈக்விட்டினா என்ன, டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈக்விட்டிஸ், இந்த ஈக்விட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் எந்த வழியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம மெயினாக பார்க்குறது. இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஓனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. இந்த ஈக்விட்டிஸை 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங். இந்த இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த லாங் டேர்மில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ரிஸ்க் கம்மி, நான் சொன்ன மாதிரி. அண்ட் இன்ஃப்ளேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மொத்தமாக கிராஷ் ஆகுது அப்படின்னா அப்போது உங்களோட ப்ரைஸ் வந்து குறையும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஆனால் நாளைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறலை அப்படின்னா அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்விட்டிஸ். எக்விட்டிஸ்ன்றது என்னது அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் நம்மளுக்கு எந்த விதமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கும்போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேராக வாங்குறது. ஓகேங்களா? இந்த ஈக்விட்டிஸ்க்கு வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில கேல்குலேஷன்ஸ் இருக்குது. கேல்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வந்து வருது. ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். அண்ட் அந்த வேல்யூ நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஏறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபா கொடுத்த ஒரு எக்விட்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா கொடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு போகுதுன்னா உங்களுக்கு 50 ரூபா ப்ராஃபிட். அதே நீங்கள் 100 ரூபாவில் வாங்கினது 90 ருபீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 10 ரூபா லாஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்விட்டிஸில் நடக்கிற சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ்க்கு அதுக்காக ஒரு வேல்யூ வந்து கிடையாது. இதோட ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்னா அண்டர்லைங் அசட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து டிரைவ் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ். ஒரு விஷயத்துலேருந்து அதோட ப்ரைஸ் வந்து டிரைவ் ஆகி வர்றதுனால அது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெரிவேட்டிவ்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக கேட்குற ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் கீழே தான் வரும். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ்ஸ் கீழே ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் ஸ்வாப்ஸ், இந்த 4 கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழே வரும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டெரிவேட்டிவ்ஸ்க்கு வேல்யூ வந்து அண்டர்லைங் அசெட்லேருந்து டெரிவ் ஆகி வரும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நிஃப்டி 50 அப்படின்னு இருக்குது. இந்த நிஃப்டி 50யோட ப்ரைஸ் எப்படி வந்து முடிவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதோட ப்ரைஸ் எப்படி முடிவாகும்னா நிஃப்டி 50 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 50 ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 50 கம்பெனியோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ப்ரைஸ் வந்து முடிவாகும். அன்னையோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் முடிவாகும். சரி, இந்த 50 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பிரியாது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிக வெயிட்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிலையன்ஸ் வந்து அன்றைக்கி பயங்கரமாக ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கலனா கூட நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட இம்பாக்ட்னால கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து அன்னையோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேல்யூ கிடையாது. அது வந்து ஒரு அண்டர்லைங் அசட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எடுத்து அதுக்கேற்றபடி மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த அசட் அப்படின்றது நம்ம ஈக்விட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டில் வந்துடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சொல்லியிருந்தால சப்டைப்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஃபார்வர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வாப்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர். பேர்லேருந்து நம்மளுக்கு தெரியுது ஃபியூச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு விஷயத்தோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கே தீர்மானித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். நம்மளுக்கு பேர்லேருந்தே தெரியுதுல ஃபியூச்சர் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடியது தான். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி ரெகுலேட்டட். ஆக்சுவலாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது. என்ன ஆப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி
ஒரு பார்ட்டி கூட நீங்கள் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆயிடுறீங்க. ஸோ வாங்குறவங்க வாங்கி ஆகணும், விற்கிறவங்க விற்றாகணும் அப்படின்ற ஒரு ஆப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 90 டேஸில் இருக்கிற எக்ஸ்பைரியில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 90th டே என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் விற்றாகணும், வாங்குறவங்களும் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஃபியூச்சர்ஸில். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிகேஷன்ஸ் கிடையாது, அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். நீங்கள் வந்து கண்டிப்பாக பை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஆப்ளிகேஷன் உங்களுக்கு கிடையாது. ஆனால் செல் பண்ணுறதுக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஆப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது தான். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செபி ரெகுலேஷன் இருக்குது. அண்ட் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு. இந்த ஃபார்வர்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஃபியூச்சர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஆகி அந்த ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி செட் பண்ணி அதுக்கு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்வர்டும் அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்காது, அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் நடக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நடக்கும், ஓவர் த கவுண்டர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து ட்ரேட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளே தான் நடக்கும். அண்ட் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலேட்டடாக இருக்கும். செபியில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய நிபந்தனைகள் இருக்கும். ஆனால் ஃபார்வர்ட்ஸ் அப்படின்ற போது ஓவர் த கவுண்டரில் நடக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெளியே நடக்குது. அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, மேபி இப்போ ஒரு பார்ட்டி வந்து லாஸ் ஆகிற நிலைமையில் இருக்குன்னு அப்படிங்கும்போது அவங்க வந்து நான் இல்லை என்னால் விற்க முடியாது, இல்லை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க டினையல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ அதனால இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட்ஸ் அப்படின்றது. இப்போ ஸ்வாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்வாப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், பேர்லேயே தெரியுது பாருங்கள், ஸ்வாப். அதாவது நான் என்னுடைய இதை உனக்கு கொடுத்துறேன், உன்னோட இதை நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறது தான் ஸ்வாப். இது வந்து எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இப்போ பேங்க்கில் நீங்கள் ஒரு லோன் எடுத்துருக்கீங்க, உங்களோட பர்சன் ஏது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க, பர்சன் பி இது வந்து ஃப்ளோட்டிங் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டுனா இப்போ 10%னா இவங்க வந்து மொத்தமாகவே 10% தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஆனால் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங். இந்த ஃப்ளோட்டிங்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு திடீர்னு 10% இருக்கும், சில மாதத்துக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 9% இருக்கும், சில மாதத்துக்கு திடீர்னு 8% இருக்கும், சில மாதத்துக்கு திடீர்னு 11-12% அந்த மாதிரி கூட போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங். இப்போது இந்த பி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏ கிட்ட போய் சொல்கிறாரு நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஸ்வாப் ஆகாது, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஸ்வாப் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னுடைய 10% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டிக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் நீ கட்ட வேண்டிய 10% வந்து நான் கட்டிக்கிறேன், நீ என்ன பண்ணு என்னுடைய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு. என்னடா இது வந்து ஃபிக்ஸ்டாக ஆச்சு, இதுவே ஒரு பே பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கலாம். இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டிங். ஓகேங்களா, பியோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங். ஸோ ஃப்ளோட்டிங் அப்படின்னும் போது 10% இருக்கிறது சில டைம் 8% ஆகலாம், சில டைம் 9% ஆகலாம், சில டைம் 7% ஆகலாம். அப்படி குறையிறப்போ ஏக்கு அப்படின்ற இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட். ஏன் ப்ராஃபிட்னா இவர் 10% கட்ட வேண்டிய இடத்துல சில டைம் 8%, சில டைம் 7%, சில டைம் 9% அந்த மாதிரிலாம் கட்டுறாரு. அப்படின்னும் போது அது லாபம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 11%, 12% அப்படின்னு போகுது அப்படின்னா இவருக்கு வந்து நஷ்டம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்போட கான்செப்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பில் லாபமும் நஷ்டமும் நடக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் இருக்கிற 4 சப் டைப்ஸ். அண்ட் ஈக்விட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கான்செப்டையும், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் என்னெல்லாம் விதம் இருக்குது அப்படின்ற கான்செப்டை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.